இப்போ ரீசெண்டாக தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் அவருடைய இந்த விபரீத முடிவுக்கு முன்னாடி ஏதாவது கடிதம் எழுதி வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சோதனைகள் இப்போ நடந்து வந்துட்டு இருக்குதாம். அதோட விவரத்தை தான் இந்த வெளில பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் தன்னுடைய ஸ்பீச் மூலயமா எக்கச்சக்கமான ரசிகர்கிட்ட வந்து ஃபேமஸ் ஆனவர் தான் தயாரிப்பாளரும் நடிகரமாக இருக்கக்கூடிய கே ராஜன். சொல்ல போனால் இவர் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறாருன்னா கண்டிப்பாக சர்ச்சையான விஷயங்களை பற்றி ரொம்பவே பிரபலம் ஆயிடுவார். குறிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடிகர்கள் லேட்டாக வர்றது, பட்ஜெட்டுக்கு அதிகமாக படத்தை இயக்கிறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை மேடையிலேயே போட்டு உடச்சிடுவார். அதனாலவோ என்னவோ தெரியல, இவர் தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் கே ராஜன் இப்போ ரீசெண்டாக சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய கூவமாத்துல குதித்து தற்கொலை பண்ணியிருக்காராம். இவருடைய தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் முழுமையாக தெரிய வரல. ஒரு பக்கம் இவருக்கு பண நெருக்கடி சம்மந்தமாக எந்த விதமான பிரச்சனை இருந்ததே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் படங்களில் தயாரித்தாலும் அந்த அளவுக்கு பெரிய நஷ்டத்தை சந்திச்சது கிடையாது. இன்னொரு பக்கம் இவர் நடத்தக்கூடிய ஸ்கூல் மூலயமா இவருக்கான வருமானம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. குடும்பத்துல இருந்தும் இப்ப பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எந்த ஒரு காரணமும் இவர் தற்கொலைக்கு தூண்டுறதுக்கான முயற்சியை எடுத்திருக்காது அப்படிங்கிறதுல இவருடைய நண்பர்கள் ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவர் எதுக்காக கூவம் ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போலீசார் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம். குறிப்பா இவர் காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் என்ன மாதிரி ரொட்டீன் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுவாரு. கடைசியா நேற்று காலையில, அதாவது மே 17ஆம் தேதி தான் இவருடைய உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு காலையில ஒரு லாஸ்ட்ல யாரை மீட் பண்ணாரு, என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையிலையும் சோதனை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவரோட அறையில, அதாவது இவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில இருந்து கிளம்பியிருக்காரு. அப்ப இவரோட கைப்பட ஏதாவது கடிதத்தை எழுதி வச்சிருக்காரா, அவருடைய தற்கொலை முடிவுக்கு இந்த ஒரு விபரீத முடிவுக்கு காரணம் இதுதான், இதனாலதான் இந்த முடிவை எடுக்க போறேன்னு ஏதாவது கடிதம் எழுதி வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரியும் அவர் அறையை வந்து சோதனைப்படுத்தி பார்த்திருக்காங்க. அவரோட உடலை கைப்பற்றிருக்கக்கூடிய தீயணைப்பு படையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவர் போட்டிருந்த அந்த ஷர்ட் பாக்கெட், பேண்ட் பாக்கெட், இது எல்லாத்துலயுமே ஏதாவது கடிதம் இருக்குதா, இல்ல அவருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஏதாவது ஒரு பதிவு மெசேஜை ஷேர் பண்ணிட்டு போயிருக்காரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோணங்கள்ல இப்போ விவசாயம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை இவரோட ஷர்ட் பாக்கெட், பேண்ட் பாக்கெட்ல கடிதம் இருந்ததாலும் அது கூவம் ஆத்துல குதித்து இவர் தற்கொலை பண்ணிக்கும் போது தண்ணியில நனைஞ்சி அது ஊறி போயிருக்கும். அந்த ஒரு காரணத்தால கண்டிப்பா தன்னோட கடிதம் பத்தியான எந்த ஒரு விஷயங்களை ஹிண்டா கொடுத்துட்டு போயிருந்தாலும் அது அவருடைய அறையில அவருடைய டேபிள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அப்படி அந்த கடிதம் ஒருவேளை எதுவும் கிடைச்சது, அவர் எழுதி வச்சுட்டு போயிருந்தாருன்னா அவருடைய மரணத்துக்கு காரணம் என்ன, அவருடைய தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் ரிவீல் பண்ணாமல் போயிருக்க மாட்டாரு. இப்போ வரைக்கும் அவருடைய தற்கொலைக்கான காரணம் குடும்ப பிரச்சனைகளோ இல்லை பண நெருக்கடியோ இல்லை அப்படிங்கிறது ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மனிதர் எதுக்காக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.